நாளைக்கு காலையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாளை காலையில் அமைச்சர், மத்திய அரசுக்கு கேந்திர வித்யா பள்ளிகளுக்கு எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் வேண்டும், அதுல 3வது மொழியாக தமிழ் இருக்கும்னு கடிதம் எழுதினாங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் பிரதான் அவர்களை சந்தித்து என்ன வேண்டுமோ செய்து கொண்டு வருகின்றோம். ஒரு நிமிஷம் நான் சேலஞ்ச் பண்றேன். நான் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்றேன். நாளைக்கு காலையில கேந்திரிய வித்யாலயால சொல்றது கேளுங்க, கேள்வி கேட்டீங்க கேட்கறது. கேந்திரிய வித்யாலயா இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்க 3வது மொழி தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்க போகின்றோம் கேவில அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கடிதம் எழுதினா நாளைக்கு சாயந்தரம் நான் டெல்லியில் இருக்கேன். உங்களுக்கு தரவுகளோடு நான் வர்றேன். எத்தனை கேவி இருக்கு, எத்தனை வேணும், எத்தனை கேட்கிறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நான் சப்போர்ட் பண்றேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு அதிகாரி டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல தமிழ்நாட்டில் வந்து அவங்க குழந்தை கேவியில படிக்கிறாங்கன்னா 3வது மொழி தமிழ் படிக்கட்டும், தயார். நான் கேட்கிறது 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் 3வது மொழியா அவர்களுடைய விருப்ப மொழியா படிக்கிறாங்க. இதுக்கு தயாரா நான் கேட்கிறேன். நமக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம் கிடையாது.